reaLme GT Neo 3T. ஸோ இந்த மொபைலை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இது எல்லாமே பார்த்துடலாம். ஸோ மொபைலில் முதல்ல எடுத்துருவோம். ஆல்ரெடி அன்பாக்சிங்லாம் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ தான் திருப்பி அன்பாக்சிங் பண்ணுறேன். எடுத்த உடனே GT Neo 3T reaLme 5G மோஸ்ட் ட்ரஸ்டட் டெக்னாலஜி பிராண்ட். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. reaLme GT Neo 3T 80 வாட் சூப்பர் டாட் சார்ஜ், ஸ்னாப்ட்ராகன் 870 5G சிப் செட்டு. ஸோ இது ஒரு 5G மொபைல் தான். 120Hz E4 AMOLED டிஸ்பிளே. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு. கீழே வந்து அதோட எம்ஆர்பிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ மேலே புக்லெட் தான் வருது. அதை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கைடு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் கைடு, அந்த சிம் இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ சிம் எப்படி போகிறது அதுக்காக கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன சென்சார்ஸ் மட்டும் இருக்குது, என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அதுக்காக மட்டும். ஸோ அதுக்கடுத்து சிம் எஜெக்டர் அதுக்கு அடுத்தது. ஸோ சிம் எஜெக்டர் தனியாக வச்சுருவோம், இந்த புக்லெட்ஸையும் தனியாக வச்சுருவோம். ஸோ சிம் போடுற பிளேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது கொஞ்சம் நான் இதில் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன் இந்த மொபைலில். ஸோ பர்டிகுலராக இந்த மொபைல் நான் பார்த்த மொபைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சிம் ட்ரே வந்து ஒரே ஒரு ஸ்லாட்டு, மேலே ஒரு ஸ்லாட்டு கீழே ஒரு ஸ்லாட்டு மாரி, மேலே டாப்பில் ஒரு சிம் போடணும், கீழே பாட்டத்தில் ஒரு சிம் போடணும், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ அது மற்றபடி பார்த்தீங்கன்னா மேலே கீழே அதோட என்னென்ன கீஸ் இருக்குது அதெல்லாம் தான். ஸோ அதனால் இதை விட்டுருவோம். சிம் ட்ரே மட்டும் பார்த்துங்க, இது வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எப்படி போடணும்னு தெரியாதவங்களுக்கு இது தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. பிளாஸ்டிக் நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கேஸு டிபி கேஸு. இந்த கேஸு பார்த்தீங்கன்னா அதான் எப்படி சொல்கிறது, ரொம்ப குவாலிட்டி அப்படிலாம் இல்லை, பட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபிட்டாக இருந்தது, டைட்டாக இருந்தது. நீங்கள் போட சொல்லியும் சரி, ரிமூவ் பண்ண சொல்லியும் சரி, ரொம்ப ஃபிட்டாக இருந்தது, டைட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகே, இது தனியாக வச்சுருவோம். அதுக்கடுத்து அடாப்டர். அந்த அடாப்டர் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா 18 வாட்ஸ் அடாப்டர். ஓகேங்களா, 80 வாட்ஸு. இதோட அவுட்புட் அந்த ரேஞ்ச் அப்படியே காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப கிளியராக. 18 வாட்ஸ் அடாப்டர், வோல்ட். ஸோ அவுட்புட் பார்த்துங்க, 11 வோல்ட்டு, 7.3 ஆம்ஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா, 5 நல்லா காட்டுறேன். ஸோ 2 ஆம்ஸு, 6, 11 வோல்ட்டு, 7.3 ஆம்ஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா, ஓகே. சார்ஜர் வச்சுரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள், வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதாங்க. ஓகே. இப்போ மொபைல் எடுத்துகிட்டு மொபைலோட அந்த என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அப்படியே பார்த்துருவோம். ஸோ மொபைலை பார்த்தோன்னே ஒரு பெரிய மொபைல்னு சொல்லலாம். இந்த செட்டிங்ஸ் இப்போ தெரியுதுங்களா. ஸோ சைடில் அந்த ரெட் கலராக வருது, இது நான் தான் வச்சது. பரவாயில்ல, கரெக்டாக வீடியோ எடுக்கிற நேரத்தில் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, முதல்ல பாட்டத்தில் பார்த்துருவோம். கீழே பார்க்க சொல்லலாம் அந்த சிம் ட்ரே. நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததுன்னா இந்த சிம் ட்ரே தான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கீழே வரும். ஏன்னா எப்பவுமே நம்ம நிறைய மொபைலில் சைடில் தான் வரும், இதில் வந்து கீழே கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மைக்கு. ஸோ மைக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சார்ஜிங் போட்டு ஸ்பீக்கரு. ஓகேங்களா, இப்போ கிளியராக தெரியுது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சிம் ஸ்லாட்டு, மைக்கு, சார்ஜிங் போட்டு ஸ்பீக்கரு. மேலே டாப்பில் பார்க்க சொல்ல நம்மளுக்கு மைக் மட்டும் இருக்குது. ஸோ இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்க சொல்ல வேல்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனு, இந்த சைடில் பார்க்க சொல்ல பவர் பட்டனு. ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு சைடில் வேல்யூம் அப் அண்ட் டவுனு, ஒரு சைடில் பவர் பட்டன் சொல்லிட்டு. ஓகே, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸர்லேருந்தே ஆரம்பிப்போம். ப்ராசஸர்னு பார்க்க சொல்ல நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. இருங்க, நானே மறந்துட போகிறேன். ஓகே, ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசஸர். இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா 8GB RAM, 8GB 128GB இன்டர்னல். ஸோ டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்க சொல்ல 6.62 இன்ச்சு டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. கேமரா ரியல் கேமரான்னு பார்க்க சொல்ல, ஸோ ட்ரிபிள் கேமரா இதில் 1 2 3. ஓகே, 3 கேமரா இருக்குது. ஃப்ளாஷ் எல்இடி இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் சிங்கிள் கேமரா. பேட்டரின்னு பார்க்க சொல்ல 5000 mAh பேட்டரி இது. ஸோ இந்த லான்ச் டேட்டே பார்த்துங்க. மேக்ஸிமம் யாரெல்லாம் லான்ச் டேட் பார்ப்பீங்க தெரியல, நான் மேக்ஸிமம் லான்ச் டேட் பார்ப்பேன் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. செப்டம்பர் 23, 2022. ஸோ இப்போ தான் இந்த பிக் பில்லியன் டேஸ்க்காகவே இதை லான்ச் பண்ணாங்க போல இருக்குது. செப்டம்பர் 23, 2020 தான். ஸோ ஓஎஸ்ன்னு பார்க்க சொல்ல ஆண்ட்ராய்டு 12, reaLme UI இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இல்லை ரேம் டைப்னு பார்க்க சொல்ல LPDDR4X இருக்குது. டிஸ்பிளே டைப்னு பார்க்க சொல்ல AMOLED டிஸ்பிளே தான் இது. ஸோ ப்ரொடக்ஷனில் நம்மளுக்கு கார்னிங் Gorilla Glass வெர்ஷன் 5 கொடுத்துருக்குறாங்க. ரெஃப்ரெஷன் ரேட்டுன்னு பார்க்க சொல்ல 120Hz. ஸோ பிரைட்னஸில் 1300 நைட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வெயிலில் பார்க்க சொல்ல கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லலாம். ஸோ கலர்ஸ்ன்னு பார்க்க சொல்ல ஒயிட் இருக்குது, டேஷ் எல்லோ இருக்குது, ட்ரிஃப்டிங் ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நான் பார்க்க வேண்டியது, ஸோ மேக்ஸிமம் சொல்ல வேண்டியதும் சொல்லிட்டேன். இப்போ வாங்க இதோட உள்ளே போயும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம்.
ஸோ ஆப்ஸ் பார்க்க சொல்ல எக்கச்சக்கமான ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ். ஸோ இந்த ஆப்ஸ்லாம் போட்டால் உங்களுக்கு அமௌண்ட் வருமா அப்படின்னு தெரியல. அதனாலேயே எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. இப்போ எல்லா மொபைலுமே சாம்சங் மொபைலுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஆப்ஸ் ஆனால் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இப்போ அப்படியே செட்டிங்ஸில் போயிடுவோம். செட்டிங்ஸில் போய்ட்டு எபோட் டிவைஸில் போய்டுவோம். எபோட் டிவைஸில் பாருங்கள். ஸோ ப்ராசஸரு ஸ்னாப் ட்ராகன். ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா RMX 3371. ஸோ reaLme U 3.0. ரேம் வந்து 8 GB. ஸோ ஆண்ட்ராய்டு வந்து 12 GB. ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 GB, 26 GB யூஸ்டு. ஸோ மேக்ஸிமம் நான் இன்னும் எதுவும் யூஸ் பண்ணல. மேக்ஸிமம் டேட்டா எதெல்லாம் சேவ் பண்ணல. ஏதோ ஒரு சில 1-2 தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 26. ஸோ நம்மளுக்கு மொபைல் வர சொல்ல 26 GB யூஸராக வருது. ஸோ ஓவராலாக இது வெறும் அன்பாக்சிங் வீடியோ தான். இதுக்கு அடுத்த வீடியோஸில் இதோட ரிவ்யூ வீடியோஸ் வரும். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸும் போடலாம். இதோட ரிவ்யூஸ் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் சாம்சங் M52 தான் ஆர்டரே பண்ணேன். அதை முதல் நாள் ஆர்டர் போட்டு மறுநாள் எனக்கு டெலிவரியே வந்துருச்சு. ஓகேங்களா, அவுட் ஃபார் டெலிவரியே வந்துருச்சு. அப்போ வந்து அதை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் ரீஃபண்ட் இப்போ தான் வந்தது. அதுக்கப்புறம் இந்த மொபைலுக்கு போனேன். ஸோ முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நான் டிஃப்ரெண்ட் பார்க்க சொல்ல அந்த 18 வாட்ஸ் அடாப்டர். ஓகேங்களா, அது ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். அதேமாதிரி இந்த அடாப்டர் சொல்லணும்னா வெயிட் ஆவருங்கன்னு சொல்லலாம். நீங்கள் கையில் எடுத்தாலும் அந்த ஃபீல் ஆகுது. மற்ற அடாப்டர் எடுக்க சொல்ல இந்த அடாப்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாகவே இருக்குது. ஓகேங்களா, அந்த 18 வாட்ஸ்ன்றனாலே தெரியல, ரொம்ப வெயிட்டாகவே இருக்குது இந்த அடாப்டரு. ஸோ முக்கியமாக அதுக்கு எனக்கு சார்ஜிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 10 நிமிஷத்தில் 30%, 20 நிமிஷத்தில் 60% இருக்குது. வேறு லெவலான சார்ஜிங்னு சொல்லலாம். ஸோ ஹீட்டிங்கும் எனக்கு பெருசாலாம் தெரியல. அந்த 60% சொல்ல ஹீட்டிங் வந்து பெருசாகவே தெரியல. ஸோ மேக்ஸிமம் இந்த ஒன் டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு நாள் தான் வந்து இந்த வீடியோ போடுற வரைக்கும் இந்த ஒன் டேயில் என்னால் என்னென்ன கவர் பண்ண முடியும் கவர் பண்ணிட்டேன். பேட்டரியை பார்க்க சொல்ல மட்டும் எனக்கு லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுறது சாம்சங் M21. அது வந்து 6000 mAh பேட்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி. அந்த 1000 mAhக்கான டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு லைட்டாக தெரியுது. ஸோ நேற்றுலேருந்து யூஸ் பண்ண சொல்லி சரி இன்றைக்கும் சரி அந்த லைட் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. அந்த 1000 mAh வந்து இதில் கொஞ்சம் குறையுது. ஓகேங்களா, அதில் கொஞ்சம் அதிகமாக நிற்கிற மாதிரி இதில் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குறையிற மாதிரியும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ½ hour டிஃப்ரென்ஸ் அது எனக்கு தெரிஞ்சு இருக்குது. பட் ஆனால் இது 1 days 2 days தான். இன்னும் ஒரு 1 week போட்டோம். 1 week போயிட்டு இன்னும் இதில் கேமிங் எப்படி இருக்குது, இல்லை பேட்டரி எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, இது எல்லாமே அடுத்த வீடியோஸில் வரும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் M52 பெஸ்ட்டாக, reaLme GT Neo 3T பெஸ்ட்டாக? உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பெஸ்ட்டாக தெரியும். அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.